வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 30/5/2025 இன்றைக்கு காருண்யா ப்ளஸ். இந்த காருண்யா ப்ளஸில் ட்ரா நம்பர் 595. இந்த 595 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பண்ணுங்க நம்பர். இன்றைய கணக்கு நம்ம ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு முதல் கணக்கு எடுத்துப்போம். அதில் இதை பாருங்கள். இது வருஷமாக எழுந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பை பாருங்கள். 879. அதே நம்பரு 3 நம்பரும் இந்த அமைப்பில் இருக்குது. 987. இந்த 2 கணக்குலையும் நமக்கு டோட்டலாக இங்கே பாருங்கள், இந்த 7 சீபோர்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு இந்த 8 இருக்குது. 8 அடுத்தது பி போர்டுக்கும் 8 வந்திருக்கு. அடுத்தது இதில் சீபோர்டுக்கும் 8 வரணும். அந்த அமைப்பில் இந்த அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? சீபோர்டுக்கு 8. அதே போல் 70 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? 70 இது ஒரு 6 வார கணக்குன்னு பார்க்கும்போது 6 வாரம் விட்டு 6 வார கணக்கில் இதை பாருங்கள். 70 இதுலேயும் 70 வார கணக்குலேயும் 70 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு இதுக்கு ஒரு பவர் கொடுக்குறோம் 8. ஓகேங்களா? அதே போல் இதுக்கு ஒரு 5 ஏற்கனவே 75 வந்திருக்கு. இருந்தாலும் இந்த அமைப்பிலேயே நமக்கு சீபோர்டுக்கு ஒரு 5 இருக்குது. ஓகேங்களா? சீபோர்டுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய கணக்கில் 2 நம்பர் கொடுக்குறோம். டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அடுத்தது இப்போ எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் உள் நம்பர்லேருந்து இந்த அமைப்பிலையும் எடுக்கிறோம். இது 6 வார கணக்கு தான். ஓகேங்களா? அதே அடுத்தது 3. அந்த 3க்கு அடுத்தது நமக்கு இதில் ஏ போர்டுக்கு இறங்கணும். ஓகேங்களா? ஏ போர்டு பார்க்கும்போது 4 3 2 அப்படின்னு 2 இருக்குது ஏ போர்டுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கணக்கில் ஏ போர்டுக்கு 2. ஓகேங்களா? அதே அமைப்பு நம்ம இந்த வார கணக்கு எடுத்தோம்னா 9 1 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? 9 1. அதுக்கு அடுத்தது நமக்கு 0 இருக்குது. ஓகேங்களா? இதில் 0 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது. இந்த அமைப்புலையும் அதே போல் 0 இருக்குது. அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சி போர்டுக்கும் 5 8, ஏ போர்டுக்கு 2 0 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அமைப்பு ஏ போர்டுக்கும் சி போர்டுக்கும் இப்படி வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏசிக்கு மட்டும் இதில் 25 0 8 வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் நீங்கள் ட்ரை பண்ணி வேறு இடத்துக்கு எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசி ஏசிக்கு இதில் 25 0 8 அப்படின்னு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இந்த அமைப்பு உங்களுக்கு ஜோடி நம்பருக்கு செட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதில் பி போர்டுக்குன்னு பார்த்துருவோம். பி போர்டை பார்க்கும்போது அதுவும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை பாருங்கள். 0 8 அடுத்தது 98 அப்படின்னு இங்கே இருக்குது. சி போர்டுக்கு நம்ம இதில் 8 கொடுத்தாச்சு. அடுத்தது இதில் கொடுக்க வேண்டியது பி போர்டுக்கு உண்டான நம்பர் தான். இதில் பார்க்கும்போது 1 இருக்குது. இதில் 0 9 அப்படிங்கும்போது இதில் 1 இருக்குது பி போர்டுக்கு. ஓகேங்களா? 1 இதில் 5 வரும். அது நம்ம அடுத்தது கொடுத்துருக்கோம். இதில் சி போர்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். பி போர்டுக்கும் அது 12 வரலாம். ஓகேங்களா? இதில் அடுத்தடுத்து பாருங்கள். இதையும் பார்க்குறேன். இந்த நம்பரை பார்த்துக்குங்க. 415. ஓகேங்களா? அதே அமைப்பில் இது 36. இது டோட்டலாக இப்படி வரும் 365. ஓகேங்களா? இந்த அமைப்புக்கும் நமக்கு சி போர்டுக்கு 5 தான் இருக்குது. ஓகேங்களா? சி போர்டுக்கு நம்ம இதில் 5 கொடுத்துட்டோம் ஏற்கனவே. ஓகேங்களா? இதில் பி போர்டுக்குன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம். இதில் 1 6 அப்படிங்கும்போது இதில் 3 இருக்குது அல்லது 9 இருக்குது. ஓகேங்களா? 3 9. இதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இது பி போர்டுக்கு உண்டான நம்பர். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 1 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? 1 அடுத்தது 3 9. இது டோட்டலாகவே நம்ம ஒரு நம்பருக்குள்ள பவர் இந்த 1க்கு எடுத்துக்கிட்டாலுமே 1க்கு 3 9 பவர் வரும். அதே போல் 9 எடுத்துக்கிட்டாலும் 3 ஃபஸ்ட்டு பவர் வரும். ஓகேங்களா?
இதில் டோட்டலாக இது வந்து பவர் நம்பராக இருக்குது, பி போர்டுக்கு உள்ளது மட்டுமே. இதில் ஒரு நம்பர் கண்டிப்பாக பி போர்டுக்கு வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கு தனித்தனியாகவே நம்ம போர்டுக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த அமைப்பில் என்னுடைய கணக்கில் செட்டாக எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு செட்டு கொடுத்துட்றேன். உங்களோட அமைப்புலேயும் இந்த செட்டு வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதில் 215, 235, அடுத்தது 295. ஓகேங்களா? இந்த அமைப்பில் டோட்டலாக 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 3 நம்பரில் உங்களுக்கு இடம் மாற்றி வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதில் இடம் மாற்றி வந்தால் இந்த 5 தான் நமக்கு இடம் மாற்றி வந்தால் வரலாம். பி போர்டுக்கு கூட அது வரலாம். 5ங்கிறது பி போர்டுக்கும் வரலாம். ஓகேங்களா? இடம் மாற்றி வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சி போர்டுக்கு ஏசிக்குன்னு வந்து 25 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த அமைப்பில் இதை கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சி போர்டுக்கு 8 கொடுக்கும்போது ஏ போர்டுக்கு இதில் 0 கொடுக்குறேன். 018, 038, 098. ஓகேங்களா? இந்த நம்பர்லேயும் நான் ஏசிக்கு உள்ள நம்பர் கொடுத்துருக்கேன் 08. இதில் ஒரு செட்டாக இந்த அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த நம்பரில் சி போர்டுக்கும் 5, 8 வச்சு ஒரு 6 நம்பர் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த நம்பரில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களோட கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது இதை பரட்டி கொடுக்குறதா இருந்தால் 2 நம்பர் கொடுக்கலாம் நண்பர்களே. 805. ஓகேங்களா? பி போர்டுக்கு ஒரு 0 வந்தால் ஏன் 0 கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, இந்த 9 இருக்குது பாருங்கள், 95 இந்த நம்பருக்கு தான் 0 வரணும் பி போர்டுக்கு. அதனால் 8, 5 வச்சு இதை பற்றி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் 508 இந்த 2 நம்பர் மட்டுமே நமக்கு டோட்டலாக 12 வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பர் தான் இதில். ஓகேங்களா? மொத்தம் இது வரைக்கும் 8 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பரில் இந்த 2 நம்பர் மட்டும் தனியாக கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நம்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்பட சந்திப்போம். அழகாக வளமுடன்.